அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குக்ஸ் அண்ட் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம குக்ஸ் அண்ட் டாக்ஸில் கத்திரிக்காய் யூஸ் பண்ணி கோயம்புத்தூர் ஸ்பெஷல் கத்திரிக்காய் பாஜி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா இட்லி தோசை கூட வச்சு சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம நல்லா சூடான இட்லி தோசை கூட இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டோன்னா எத்தனை இட்லி தோசை சாப்பிட்டோம் நமக்கே தெரியாது. அந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா குக்ஸ் அண்ட் டாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது செய்யறதுக்காக நான் இந்த மாதிரி சைஸில் 5 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதில் இருக்க காம்பு பகுதியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். இப்போ இந்த கத்திரிக்காய் வேக வைக்கிறதுக்காக இந்த குக்கரில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் நல்லா இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை இது கூடவே சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணும். அப்போ தான் அந்த புளிப்பு டேஸ்ட் தக்காளியில் நல்லாயிருக்கும். நான் நல்லா பழுத்த தக்காளியாக 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இதே சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தக்காளியை இதிலே சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5-6 பல்லு பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் காரத்துக்கு பார்த்திங்கன்னா 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்ததும் இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்ததும் இதில் வேகிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த வெஜிடபிள்ஸ்லேருந்தே கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் தண்ணியோட அளவு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஒரு 200லேருந்து 250 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு 250 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததும் இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி இதை ஒரு 3லேருந்து 4 விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை ஒரு 4 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். ப்ரெஷர்லாம் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்ம சேர்த்துருந்த வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த தண்ணியை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியாக நமக்கு இது தேவைப்படும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழைகள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இந்த மாதிரி கொத்தமல்லி தழைகள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை அப்படியே மத்து வச்சு மசிச்சு விட்டுக்கலாம். இதை ரொம்ப மழை சட்னி மாதிரி மசிச்சிடாதீங்க. கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக இருக்க மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை இந்த மாதிரி மசிச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இதை மசிச்சதுக்கப்புறமா நம்ம அந்த வேக வச்ச தண்ணி தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதும் இதை ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்து ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வரும்போது கொஞ்சம் உளுந்து சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு காய்ந்த மிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கத்திரிக்காய் பாஜி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசைக்கு செம்மையான சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது தேவைப்படும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். குக்ஸ் அண்ட் டாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.